வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். மேட்டூரில் ஆய்வை தொடக்கியது வல்லுநர்கள் குழு. விவசாயிகளையும் சந்தித்து ஆலோசனை. ஈரோடு, பவானி பகுதிகளிலும் ஆய்வு நடத்துகிறது வல்லுநர்கள் குழு. தமிழக நீர் தேவை தொடர்பாக அறிக்கை அளிப்பு. காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம். தமிழக அரசுக்கு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தில்லி விமான நிலையத்தில் கதிர்வீச்சு என தகவல். தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆய்வு. அதர்மம் அழிந்து தர்மம் தழை தொங்கட்டும். டாக்டர் பாரிவேந்தர் ஆயுத பூஜை விஜயதசமி வாழ்த்து. மத்திய நீர்வள ஆணைய தலைவர் GS ஜா தலைமையிலான காவிரி வல்லுநர்கள் குழு மேட்டூர் அணையில் ஆய்வை தொடக்கியது. மத்திய நீர்வள ஆணைய தலைவர் GS ஜா தலைமையில் 13 பேர் கொண்ட காவிரி வல்லுநர்கள் குழுவை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய அரசு அண்மையில் அமைத்தது. இந்த குழு பெங்களூருவில் நேற்று முன்னாள் ஆலோசனை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து மாண்டியா மாவட்டம் சென்ற குழுவினர் காவிரி படுகையில் நேரில் ஆய்வு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய அணைகளை வல்லுநர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது. இந்த நிலையில் மேட்டூர் அணை உள்ளிட்ட தமிழக நீர்நிலைகளை ஆய்வு செய்வதற்காக காவிரி வல்லுநர்கள் குழுவினர் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணைக்கு வந்தனர். அணை பகுதியில் ஆய்வை தொடக்கிய குழுவினர் பாசன பகுதி விவசாயிகளை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். அப்போது விவசாயிகள் சங்கங்களின் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இதை வழிநடத்தி செல்லுகின்ற மத்திய அரசு சாக்கு போக்கு சொல்லி ஏதோ ஒப்புக்கு செயல்படுகின்ற போல செயல்பட்டு கொண்டிருப்பதை மத்திய அரசையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இருக்கிற இந்த குழு நாளைய தினம் முழுமையும் டெல்டாவில் பாலைவனமாக 18 லட்சம் ஏக்கர் தரிசாக கிடக்கிறது. நேரடி விதைப்பு செய்யப்பட்டு முளைப்பதற்கு கூட தண்ணீரின்றி அந்த விதைகள் முளைப்புத்தன்மை இழந்து 1.5 மாத காலமாக தண்ணீர் கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 100 டிஎம்சியாவது கர்நாடகம் உடனடியாக தண்ணீர் விடுவித்தால்தான் அந்த விவசாயத்தை பாதுகாக்க முடியும். வந்திருக்கிற அந்த குழுவை முறையாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பயன்படுத்திக் கொள்வதுதான் முறையாக. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய வல்லுநர்கள் குழுவின் தலைவரும் மத்திய நீர்வளத்துறை ஆணையருமான GS ஜா ஆய்வுப் பணிகள் முடிவடைந்தது வரும் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவிருப்பதாக தெரிவித்தார். etc. is not to be divulged at this stage because I already told you that we have to submit this first to the Honorable Supreme Court as per their direction. For 2 days we will be doing collecting the data for assessing the ground realities. Okay. And then we'll be preparing report. The committee will prepare that report. Deadline is 17th of October. முன்னதாக ஆய்வு பணிகளுக்காக சேலம் வந்த வல்லுநர் குழுவை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் கோரிக்கைகள் பற்றி எடுத்துரைத்தார். தமிழகத்தின் நீர் தேவை பற்றி அப்போது வல்லுநர்கள் குழுவிடம் அமைச்சர் அறிக்கை அளித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்துக்கு பொறுப்பு முதல்வர் நியமனம் செய்யப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆளுகிற ஆட்சிதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களை விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு சென்று பிரதமருக்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த பணியை இதுவரையில் ஆளுகிற அரசு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. தில்லி விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டதாக பரவிய தகவலை அடுத்து அப்பகுதியை மூடி சீல் வைத்த பேரிடர் மேலாண்மை அலுவலர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தில்லியில் உள்ள இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்தில் சரக்குகள் கையாளும் பிரிவிலிருந்து கதிர்வீச்சு பரவியதாக தகவல் வெளியானது.
தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலர்கள் அப்பகுதிக்கு விரைந்தனர். சரக்குகளை கையாளும் பிரிவில் வெளிநாடுகளிலிருந்து வந்திறங்கிய மருந்து பொருட்களிலிருந்து அந்த கதிர்வீச்சு வெளியானதாக தெரியவந்தது. அதனையடுத்து அப்பகுதி முழுவதையும் மூடி சீல் வைத்த பேரிடர் மேலாண்மை அலுவலர்கள் கதிர்வீச்சு பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த திடீர் கதிர்வீச்சு கசிவு காரணமாக விமான நிலைய பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்தோங்கட்டும் என ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி எனும் முப்பெரும் தேவியர்களை தூய்மையான உள்ளத்துடனும் பக்தியுடனும் போற்றி வழிபடும் விழா நவராத்திரியாகவும் தசராவாகவும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மனிதவள மேம்பாட்டிற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் இன்றியமையாத கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை போற்றியும், செல்வத்தின் அதிபதியான லட்சுமியை போற்றியும், வீரத்தின் அதிபதியான பார்வதியை போற்றியும் இந்த திருவிழாக்கள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நாளில் அதர்மம் எனும் சூழ்ச்சி வலைகளை அறுத்தெறிந்து தர்மம் தழைத்தோங்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது உளம் கனிந்த சரஸ்வதி ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினையில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருவேறு கருத்து நிலவுவதால் பிரதமர் மோடி தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, டி ராஜா, மாநில செயலர் முத்தரசன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய டி ராஜா, காவிரி நதிநீர் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்பதை கர்நாடக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழகத்திற்கு ஆதரவாக செயல்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காஷ்மீரில் பதற்றத்தை தணிக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை கொடுப்பதே கூடாது என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப் போவதாக சொல்லுகிறது. எனவே தான் இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பல்வேறு நிலைகள் இருக்கிற காரணத்தினால் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்ல வேண்டும். எனவே தான் நான் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறேன், பிரதமர் இதில் தலையிட வேண்டும். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி இன்று அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல்வேறு அரசியல் தலைவர்கள் அங்கு வந்து அவருடைய உடல்நிலை பற்றி விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி இன்று அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வர் விரைவில் குணமடைய வேண்டும் என தாம் வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். மாண்புமிகு நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் அமைச்சர்களையும் சந்தித்து உடல்நலம் விசாரித்தோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நலம் சரியாகி வருகிறது என்று எங்களுக்கு கூறினார்கள். புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் அவர்கள் பூரண குணமடைந்து வர வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். திருத்தணியில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை, கடைகள் அடைக்கப்பட்டு பதற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்டதை அடுத்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பதற்றம் நிலவுவதால் அதிக அளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதிமுக மாவட்ட இளைஞரணி இணைச் செயலராக உள்ள ஆறுமுகம் என்பவர் திருத்தணி அருகே இந்திரா நகர் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தடுத்து நிறுத்தியதாக தெரிகிறது. அவரது கண்களில் மிளகாய் பொடியை தூவிய அவர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு காரையும் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ளவர்கள் அவரை திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி அவர் பலியானதை அடுத்து அப்பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டதோடு திருத்தணி பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது.
செய்யப்பட்டுள்ளது. பதற்றம் நிலவுவதால் அப்பகுதியில் அதிக அளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கோட்டக்குப்பம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான காரில் பயணம் செய்த 3 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த 8 பேர் புதுச்சேரிக்கு நேற்றிரவு காரில் வந்து கொண்டிருந்தனர். புதுச்சேரியின் நுழைவு பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் கடற்கரை சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தினர் படுகாயமடைந்த 5 பேரில் 4 பேரை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவரை ஜிப்மர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் தனியார் மின் நிலையம் அமைக்கும் பணியின் போது சாரம் சரிந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பாப்பாக்குடி கிராமத்தில் தனியார் நிறுவனம் மின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கட்டுமான பணிகளில் சிதம்பரம் அருகே உள்ள மெய்யாத்தூர் கிராமத்தை சேர்ந்த 64 பேர் ஈடுபட்டிருந்தனர். நேற்றிரவு 9 மணி அளவில் மேற்கூரை அமைக்கும் கான்கிரீட் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென சாரம் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த 28 பேர் மீன்சுருட்டி மற்றும் ஜெயங்கொண்டம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் படுகாயமடைந்த 17 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திடீர்னு சத்தம் வந்தது, அவ்வளோதான். என்னதான் ஆச்சுன்னு தெரியலைங்க. எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. நான் மயக்கம் அடிச்சு கீழே வந்துட்டேன். இல்லை எனக்கு கம்பி ஏறிடுச்சிங்க. இந்த தையல் போட்டிருக்கு. நாங்கள் ஒரு 17 பேர் வந்துட்டோம். முன்னாடி ஆம்புலன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பாக்கி பரலாம் என்ன ஆச்சுன்னு தெரில. வந்தாங்களா என்னன்னு தெரிலைங்க. நாங்கள் வந்து பாப்பாக்குள்ளே இருக்கிற பவர் பிளான்ட்டுக்கு வேலைக்கு வந்தோம் சார். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு 9 மணிக்கு நிப்பாட்டுற டைமில் கூரை அப்படியே இடிஞ்சு கீழே வந்துடுச்சு. விழுந்த உடனே எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து ஜெயங்கொண்டம் ஜிஹெச்சுக்கு வந்து அட்மிட் ஆகிருக்கோம் சார். நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சரிவர பெய்யாத காரணத்தால் மின் உற்பத்திக்கு ஆதாரமான அப்பர் பவானி, எமரால்டு உள்ளிட்ட பெரும்பாலான அணைகளில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நீலகிரி மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார். நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்ததன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அணைகள் தற்பொழுது நீரின்றி காணப்படுகிறது. தமிழகத்திலேயே நீலகிரி மாவட்டத்தில் தான் அதிக அளவு நீர்மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு நாள் ஒன்றிற்கு 845 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதில் முக்கிய நீர் ஆதாரமாக அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு, பார்சன்ஸ் வேலி போன்ற அணைகள் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு மழையின்றி காணப்பட்டதன் காரணமாக இந்த முக்கிய அணைகள் தற்பொழுது நீரின்றி மிகவும் வறண்ட நிலை காணப்படுகிறது. இந்த வருஷம் எந்த தண்ணி இல்லை, குடி கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் விவசாயம்லாம் காஞ்சி போய் கிடக்கு. தண்ணி இல்லாமல் அப்படி மேட்டுக்காலெலாம் எல்லாம் வதஞ்சி இதாக இருக்குது. எல்லாம் கடனை உடனே தான் வாங்கி போட்டிருக்கு. மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையாவது முறையாக பெய்தால் மட்டுமே மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் போன்றவைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்த செய்திகளுக்காக எமரால்டு அணையிலிருந்து ரா சதீஷ்குமார். அப்போலோ மருத்துவமனையில் உள்ள முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விசாரித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல்வேறு அரசியல் தலைவர்கள் அங்கு வந்து அவருடைய உடல்நிலை பற்றி விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதல்வரின் உடல்நலம் பற்றி விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் முதல்வர் உடல்நலம் குறித்து தாம் விசாரித்ததாகவும் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் வாசன் விருப்பம் தெரிவித்தார். மருத்துவமனையினுடைய இயக்குனரை சந்தித்தேன், மூத்த அமைச்சர்களை சந்தித்தேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, நல்ல முறையிலே குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எங்களிடம் தெரிவித்தார்கள். முதல்வர் அவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், மீண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொரி, பழங்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விற்பனை கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளதாக வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
பண்டிகை காலங்களில் புத்தாடைகளை விட பூஜை பொருட்களின் விற்பனையே அதிகமாக இருக்கும். குறிப்பாக சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையொட்டி இன்று பூஜை பொருட்களினுடைய விற்பனையானது நடைபெற்று வருகிறது. நேற்று முதலே இந்த பூஜை பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேங்காய், பூக்கள், பூசணிக்காய், வாழை மரம், மாவிலை, பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களினுடைய விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூஜை பொருட்களினுடைய விற்பனை குறைவாக உள்ளதாகவே வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த வாட்டி கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான். ஏன்னா திங்கக்கிழமை வந்ததுனால எல்லாம் சனி ஞாயிறு எல்லாம் வெள்ளிக்கிழமெலாம் மாற்றி கூட கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது. போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வியாபாரம். சீசன் டைமோட தான் விற்போம் போரி. நாங்கள் பண்ணுறோம், ஒரு 25 வருஷமாக பண்ணுறோம். போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டல்லாக இருக்குது வியாபாரம். ஆனால் போன வருஷம் நல்லா போச்சு, இந்த வருஷம் ஒன்றும் அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. போன வருஷமாச்சு ஓரளவுக்கு இந்த போட்ட முதல்ல எடுத்துட்டேன். இந்த வருஷம் எடுப்போமோ எடுக்க மாட்டோமான்னு தெரியல. பூ வியாபாரம் பண்ணுறேன். போன வாட்டியோட இந்த வாட்டி விலை அதிகமாகுது. பூ விற்பனை ரொம்ப அவ்வளோவா இல்லை. யாரும் ஜனங்க சாமி கும்பிட்றாங்க இல்லைன்னு தெரியல. வியாபாரமே கிடையாது எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாகுது. இந்த வாட்டி டல்லாகுது எங்களுக்கு. நாங்கள் 15 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். இந்த வாட்டி ரொம்ப டல்லாகுது. வியாபாரமே கிடையாது சுத்தமாக. மக்களின் வரத்து குறைவாக இருப்பதும் இந்த பூஜை பொருட்களின் விற்பனை குறைவாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பண்டிகை காலங்களில் புத்தாடைகளை விட பூஜை பொருட்கள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டினால் மட்டுமே தங்களது விற்பனை அதிகரிக்கும் என்பது வியாபாரிகளின் நம்பிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக எம்ஜிஆர் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் புவனேஸ்வரி. சரஸ்வதி பூஜை விழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சரஸ்வதி பூஜை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் வட மாநிலங்களில் விறுவிறுப்படைந்துள்ளது. இதனால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சந்தையில் பூக்களின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. மல்லி, கனகாம்பரம், சம்மங்கி, ரோஜா உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவு சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. பிற மாவட்டங்களுடன் வட மாநிலங்களுக்கும் பூக்கள் அனுப்பப்படுவதால் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இன்று காலை நிலவரப்படி மல்லி கிலோ ஒன்றுக்கு 800 ரூபாயும், ரோஜா பூக்கள் கட்டு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 400 ரூபாயும் விற்பனையாகிறது. இதேபோல் மற்ற பூக்களின் விலையும் பல நூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது. தசரா மற்றும் விஜயதசமி திருநாள்களை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் மலர்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தென் தமிழகத்தின் முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றான தோவாளை மலர் சந்தைக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திரளான மலர் வணிகர்கள் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். தற்போது தசரா மற்றும் விஜயதசமி திருநாட்களை முன்னிட்டு மலர்களின் விலைகள் அதிகம் உயர்ந்துள்ளன. பிச்சிப்பூ நேற்றைய விட 2 மடங்கு அதிகரித்தது. கிலோ 1100 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மல்லிப்பூ விலை நேற்றைய விலையை விட அதிகரித்து 1100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விலையேற்றம் காரணமாக வழக்கமான பூக்களை வாங்கி செல்வோர் குறைந்த அளவுக்கே வாங்கி செல்கின்றனர். சந்தைக்கு பூ வாங்க வந்தோம். என்னாலும் பூ விலை குறைவாக இருக்கும். இன்னைக்கு வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 2 நாள் ஃபங்க்ஷனில் சரஸ்வதி பூஜை நாளைக்கு, நாளை மறுநாள் ஆயுத பூஜை எல்லாருக்கும் நல்லா பூ கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி பூவெல்லாம் நல்ல எல்லா வகையான பூக்களும் அங்கே கிடைக்கும். ஆனால் சரஸ்வதி பூஜை முன்னிட்டு தசராவும் விசேஷங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கனால பூக்கள்லாம் விலைகள் கொஞ்சம் அதிகங்கள். 1 கிலோ பிச்சிப்பூ 1100 ரூபா, 1 கிலோ மல்லிகைப்பூ 650 ரூபா. கழிஞ்ச வாரத்தைங்காட்டி இந்த வாரம் டபுள் விலைகள். மக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 1/4 கிலோ பூ வாங்க வேண்டிய இடத்துல எல்லாரும் 100 பூ தேவைக்கு கணக்கு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் இரட்டை சதமடித்து கோலி சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமனில் சவுதி படையினர் 3 முறை நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 140 பேர் பலியாகினர். 534 பேர் காயமுற்றனர்.
ஏமனின் சனா நகரில் ஹவுதி இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜலால் அல் ருவாய்ஷானின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சாலே உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். அப்போது சவுதி படையினர் திடீரென வான்வழி தாக்குதல் நடத்தினர். மேலும் அடுத்தடுத்த இடங்களில் 2 முறை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து சேதமாகின. இதில் 140 பேர் கொல்லப்பட்டனர், 543 பேர் படுகாயமுற்றனர். இதுவரை நடைபெற்றுள்ள இத்தகைய வான்வழி தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 10,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 35,000 பேர் காயமுற்றதாகவும் ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இரட்டை சதமடித்து சாதனை படைத்தார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரை இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ஹோல்கர் திடலில் நடைபெற்று வருகிறது. நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்கள் இழப்புக்கு 267 ரன்கள் எடுத்தது. கோலி 103 ரன்களுடனும் ரஹானே 79 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றனர். இன்றைய 2வது நாள் ஆட்டத்தை தொடரும் இந்திய அணி சற்று முன் வரை 3 விக்கெட்கள் இழப்புக்கு 446 ரன்கள் எடுத்துள்ளது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் கோலி ரஹானே இணை 4வது விக்கெட்டுக்கு 300 ரன்களை கடந்தது. அதிரடியாக விளையாடி வரும் கேப்டன் விராட் கோலி இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்தார். இது அவரது 2வது இரட்டை சதமாகும். மறுமுனையில் ரஹானே 150 ரன்களை கடந்து விளையாடி வருகிறார். That's in the air, chipped to recover into the fence, and for the first time in Test cricket, Ajinkya Rahane goes past 150. Or not. Put the bad ball away and pick up 4. Partnership of 350 comes up. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூரில் ஆய்வை தொடங்கியது வல்லுநர் குழு. விவசாயிகளையும் சந்தித்து ஆலோசனை. ஈரோடு, பவானி பகுதிகளிலும் ஆய்வு நடத்துகிறது வல்லுநர்கள் குழு. தமிழக நீர் தேவை தொடர்பாக அறிக்கை அளிப்பு. காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம். தமிழக அரசுக்கு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தில்லி விமான நிலையத்தில் கதிர்வீச்சு என தகவல். தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆய்வு. அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்தோங்கட்டும். டாக்டர் பாரிவேந்தர் ஆயுத பூஜை, விஜயதசமி வாழ்த்து. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.